அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கணும். பார்க்கலாமா? சோல்ஜர்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, ஆக்சுவலி இருக்கலாம், ஆனால் இப்படியா இருக்கிறது போயும் அப்படின்ட்டு நான் எனக்கு விஷயம் தோணுது. யாரை பத்தி பேசுறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, லவ்லி பதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, குட்டி பையன். அவர் வந்து ரீசெண்டா வந்து ஃபேமிலி சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணியிருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கேம் பத்தி நான் மட்டும் பேசல, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. தம்பி வந்து உண்மையெல்லாம் பண்ணலையானா தம்பி எல்லாம் பண்ணிருக்கா, அப்படி பண்ணாமலாம் இல்லை. ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட ஆதாரத்தை காமிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன மீண்டும் இவரை பத்தியே போட்டுறீங்க அப்படின்னா, இங்கதான் ஒரு சம்பவம் இருக்கு. தம்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஸ்கேம் பண்ணாரா, அதை பத்தி எல்லாம் பேசுனாங்களா, பேசுனதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ரைடு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, இல்ல நான் காசை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தம்பி மன்னிப்பு வீடியோ போடுறோம், வீடியோ போட்டிருப்பாரு. போட்டு தம்பி சும்மாவும் இல்லை, என்ன பண்ணிருக்காரு, தன்னை பத்தி யாரெல்லாம் பேசிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு வாண்டடா வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. என்னை பத்தி பேசிட்டாங்க, என்னோட பர்சனல் பிரைவசியை வந்து கெடுத்துட்டாங்க, போட்டு அவங்களும் வசிக்கப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போயிட்டு தம்பி நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்டாரா? இது எனக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், எத்தனை வீடியோ தூக்கலாம் எனக்கு தெரியும். ஓகேவா, இது மட்டும் இல்ல, தம்பி மட்டும் இல்ல, நம்ம அக்காவும் இருக்காங்க. பாப்போம் முன்னாடி நான் வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ண உடனே பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிசி ஆகும் போது பாப்பா வச்சு பாப்பா வந்துச்சு. ஐயோ என்ன தெரியல, ஹேக் பண்ணா தெரியல அப்படின்னு பயத்துல மெயின்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் தெரியல அப்படின்ட்டு. அப்பதான் கண்ணில் ஒரு விஷயம் பட்டுச்சு. என்ன அப்படின்னா, யூடியூப் கிட்ட இருந்து 17 மெயில் வந்திருக்கு. சார் உங்க மேல உங்க வீடியோ ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த வீடியோவுக்கு நீ யாரோட பிரைவசியை கெடுத்திருக்கீங்க, ஏதாவது தப்பா நாங்க தூக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்துச்சு. யாராவது ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணி பார்த்தா, அது என்ன வீடியோன்னு பார்த்தா நம்ம தம்பியோட வீடியோ. அப்படின்னு பார்க்க போதான் தெரியுது, தம்பி நமக்கு மட்டும் இல்ல, தம்பி பல சேனல் வேலை பார்த்தாருன்ட்டு. அப்புறம் மெயில சைக்காச்சு. என்ன பண்ணிருக்காரு, அவரை பத்தி பர்சனல் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் வச்சிருந்திருக்காரு. அதுக்கான ரிப்போர்ட் வச்சதுக்கான இதுதான் நமக்கு வந்து மெயிலா வந்திருக்கு, நம்ம பிரைவசிக்கு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இது எனக்கு மட்டும் இல்ல, ஜெய்மணிவேல் நம்ம ஜெய் ப்ரோ எனக்கு தெரியும் பேசியிருக்கேன். என்னாச்சு, ஒரு நாள் நான் வந்து புக் ஃபேருக்கு போயிருந்தேன். அப்பதான் மிஸ்ஸேக்கு பர்த்டே வேற. புக் ஃபேருக்கு போய் விளாக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது ஸ்பேஸ் ஏதாவது பேச கேட்க கூட இல்லை. அதனால அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, ப்ரோ என் பத்தி பையனை பத்தி போட்ட வீடியோவுக்கு சைக்கிள் தூக்கிடாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன வீடியோ, அதுக்கு அவரு வீடியோ போட்டிருந்தாரு. இவன் பேம்பர்ஸ்லாம் இல்லைங்க, பின்னாடி பெரிய டீமே இருக்கு. ஓகேவா, கேளுங்க. இதமே வீடியோ தூக்கிட்டாங்க ப்ரோ, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க ப்ரோ, ஸ்ட்ரைக் அடிச்சாங்க ப்ரோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அவர் பேச கேட்கல. ஸ்பீக்கர்ல வந்து சரி ஓகே ப்ரோ அப்படின்னு நான் வந்து ஓகே ப்ரோன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தது அந்த அவரோட வீடியோ ஃபர்ஸ்ட் படவே தூக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் சரியான ஆதாரங்களை காமிச்சு தம்பி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றத காமிச்சு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் காட்டி பேச காட்டக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணா அதை பற்றி பேசக்கூடாதுன்றது என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தம்பியோட ஃபேஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணேன். நல்ல வேலை ஒரு அக்கா கொடுத்த ஒரு காயத்தால் கொஞ்சம் உஷாராகி நான் எந்த ஃபேஸ் எந்த ஃபோட்டோ எதுவுமே யூஸ் பண்ணனால மேபி நான் தப்பிச்சிட்டேன். புரியல தம்பி, நீ வந்து உங்கள் அக்கௌண்ட் போயிடுச்சு எல்லாம் மீமுக்கு வெளிப்பட்டு இருந்தாங்க. போட்ட 24 மணி நேரத்துலேயே ரெக்கவரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, 24 மணி நேரத்தில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணுறது. அப்போ உனக்கு இந்த அளவுக்கு இது டீம் நீ வச்சிருக்க. இந்த மாதிரி தன்னை பற்றி பேசுங்களா யாரையுமே என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. சின்ன பையன் தனம் அப்படின்னு சொல்றதா இல்ல எப்படி ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலா வேலை செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி பாக்குறாங்களா அப்படின்றது தெரியல. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கிரிமினலா வேலை செய்ய முடியும் ஒருத்தனால? இதெல்லாம் காரணம் தெரியுமா, வளர்த்து விட்ட ஆளுங்க தான். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கூட தம்பி நீ கவலைப்படாது தெரியுமா, அவங்கதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு ப்ரோ நீங்க அவரை பத்தி பேசினா அவங்க திரும்பி கூதாப்பா செய்வாங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்ப தம்பி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்றாரு, நிறைய பேர் பேசினாங்க. அதனால மட்டும்தான் தம்பி திரும்பி காசு தரேன்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்கறேன்ட்டு ஒரு காமெடி போட்டதும் காரணம் மட்டும்தான். அதனாலதான் எல்லாரும் என்னாவது ஓரளவுக்காவது கொஞ்சம் பேருக்காவது திரும்ப காசு கிடைச்சிது. கரெக்டா வேலை வாய்ப்பு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஒண்ணு குத்தாப்படுத்து போடா முட்டுன்னு இப்போ காசு கொடுத்துருக்கே மாட்டாங்க. கரெக்டா ஸ்கேம் பண்ணிருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க பேசி பல பேர் பேசுறதுக்கு அப்புறமா தான் சில பேராவது கிடைச்சது. நாளைக்கு வேணாம்ப்பா இருந்து பேச ஸ்டை கொடுப்பாரு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசல அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மணிப்படி வந்திருக்குமா சப்போர்ட் தெரிஞ்சிருக்காது. அதான் அதுல விழுந்தவங்களுக்கு தெரியும், விழாதவங்களுக்கு பேசுறவன் அடைப்பேன், அவன் சேனலை கெடுப்பேன், காலி பண்ணுவேன்னு சொன்னான். இது எந்த விதத்துல ஒரு ஜனநாயகன்றதும் புரியல, எப்படிப்பட்ட மென்டாலிட்டின்னு புரியல. ஆல்ரெடி ஒரு அக்கா வந்து தன்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு பேசி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் பார்த்துருப்பீங்க. அது நிறைய எத்தனை பேர் பேசியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். திரும்ப நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணுன்றது நான் தெரியல. ஆக்சுவலி இதான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். இவங்க தான் தேவலாம் கண்ணா காசு கொடுத்து வளர்த்து விட்டு பேசுமா அதானே பேசுறேன். நீ யாருமே என்ன வந்து எது கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அப்ப கண்ணடி தான் பண்ணுவியா நீ? அப்பதான் ஒரு டிராப்பு போல இல்ல. இந்த பையன் ஒரு பக்கமா, இன்னொருத்தர் ஒரு பக்கம். யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் பேர சொல்ல விரும்பல. இந்திரன் பேரை கொண்ட அப்பாவோட பொண்ணு. எந்திரனா சங்கர பக்கம், எந்திரன் டாக்டர் பக்கம் போயிடாதீங்க, ஒரு ஆக்டர் தான். அவரு பேர இவர் பேர ஒண்ணுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் குழந்தைங்களுக்கு வந்து பழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து பாத்துருப்பீங்க. அதை பத்தி எல்லாரும் பேசியிருப்பாங்க. நியூஸ் சேனல் பேசுறேன் கரெக்டா. நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் பிரச்சனைகளை வந்து மண்டை வெடிச்சு போய் வெக்ஸ் ஆகி சேனலை கண்டுக்காம வீடியோ போடாம இருந்தேன். அந்த டைம்ல இன்னொன்று வருது, இந்த வீடியோ நாங்க ரிமூவ் பண்ணிட்டு தூக்கிட்டோம் அப்படின்ட்டு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விஷுவலுக்கு வந்து காப்பி செட் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இது என்ன சொல்றது, இதான் சரியா நேரம், கும்பல்ல குத்திட்டு போயிடலாம் அப்படின்னு தெரியல. அப்புறம் போட்ட வீடியோஸ் அவங்க பத்தி பேசுறேன், நான் பத்தி பிரைவேட் போட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக் முடியும், அதோட சீக்கிரம் என்ன பண்றது, அதனால கம்முன்னுட்டேன். நல்ல வேலை இது ஸ்ட்ரைக்கை கேட்டா பெரிய பிரச்சனையாவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்கா என்ன பண்ணாங்க, அது வந்து வெறும் கிளைம் விஷுவல் கிளைம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. விஷுவல் தூக்கிட்டு சரி போய் சொல்லி வீடியோன்னு விட்டேன். ஸோ இங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே உங்களை என்னென்னு சொல்றேன்னு தெரியல. இவன் தப்பு பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க விஷயம் வச்சுங்களேன். என்னை பத்தி பேசினானா அவனை மொத்தமா காலி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு புரியல. கரெக்டாக சொல்றது, பேசவே கூட தான், எக்ஸ்போஸே ஆகக்கூடாது. நமக்கும் தான் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேட் கமெண்ட்ஸ் அதான் வரல, எனக்கு தான் பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த vlog வீடியோக்கு என்னோட ஃபிசிக்கை இது பண்ணி எவ்வளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் ஏகே பாவம், ஆனால் அவங்க கஷ்டம் சொல்ல விரும்பல, சொல்லி அதை அனுபவத்துக்கு விரும்பலை. ஓகேவா, அவங்க கஷ்டப்பட வந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ பேச வெளியே காட்டுறதே பெரிய விஷயம். மனதளவில் அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி வீடியோ கிட்டவா கேமரா கூட்டு வந்து நான் தான் கூட்டு வந்ததுக்கு வந்து அவங்க அழகா இல்லை இழகா இல்லை அப்படின்ட்டு தப்பா எத்தனை பேர் பேட் கமெண்ட் தெரியுமா. அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாம் வந்துச்சு. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்லாம் கோவம் வந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்ப பேட் கமெண்ட்லாம் நான் சொல்றேன், என்ன ஓய்வு பண்ணலையா நம்ம மூஞ்சி காட்டும் பொழுது நீ ஏன் முன்னாடி தெரிஞ்சுட்டு அதை சொன்னா உங்களோட ஆயிட்டாங்க. அவ்வளோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் என்னென்னு சொல்றது தெரியல. சோல்ஜர்ஸ் இது என்ன சொல்றது, முதல்ல ஏன் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் தம்பி நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு வளர்த்து விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஏமாறவங்கிட்ட தான் ஏமாறுறோம், அப்படிதான் நம்மளும் ஏமாத்திட்டு போயிடலாம். பட் யாரையும் பேசக்கூடாது, நான் இது பண்ண விட மாட்டேன் அப்படின்றது இது எனக்கு புரியல. என்னன்னு நீங்க பாருங்க, இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அப்பா மிஸ்ஸுக்கு எம்ப்ரோட் ஆயிட்டாங்க. இது முடிச்சு அதனால அப்புறம் அக்கா வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி பண்ணாங்க. அது ஒரு ப்ரொமோஷன் தான். அது இந்த ப்ரொமோஷனை பத்தி ஆல்ரெடி டிவி சேனல் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கிளைம் கொடுத்தீங்க, ஓகே உங்களால டிவி சேனல் கிளைம் கொடுக்க முடியுமா? அதே ஒரு நியூஸா போட்டு சாவடிச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், இன்னும் ஒரு 5-6 நியூஸ் சேனல் இது தூக்கி போடு அப்படின்ட்டு போட்டு சாவடிச்சிருவாங்க. தெரியும் அவரை பத்தி நல்லா பேசணும்ன்றது நான் பேசினேன். பட் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மை சத்தியம் சொல்றேன், நீங்க இதை பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ இன்னொரு 3 நம்பிக்கை தெரியுமா, அது அதுவுமே எடுத்தது. அது மட்டும் தாவிட்டாரு, அந்த வீடியோ போடக்கூடாதுன்ட்டு நான் பல வாரம் அந்த வீடியோ அப்படியே நான் ஹோல்டு பண்ணி அந்த டைம் வீடியோவே கைவசம் இல்லாத நான் அப்லோட் பண்ணேன். அது நான் சொல்லியிருப்பேன் தப்பாதான் மன்னிச்சிங்க அப்படின்ட்டு. பட் நீங்க இந்த மாதிரி பண்ணி எதிர்பார்க்க வளர்க்காது. உண்மையில எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க பண்ணது. ஓகே நான் சொல்ல வந்தது இதுதான், யாருக்கும் மனிதமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. வரும் அதை யாரு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதான் இருக்கு. அதே ஓவர் கம் பண்ணி மேலே வராங்கன்னு தான் இருக்கு. போயிட்டு ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா இங்க அட்டாக் பண்ணா இருக்குமே தவிர கண்டென்ட் இருக்காது, இது மோட்டிவேஷனே இருக்காது. எஸ், அதை ஓவர் கம்மி வெளியே வந்தவங்க பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணவங்க பேர் யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க பேர் யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க வந்தாகணும் மாதிரி. ஓகே பஸ், ஏதோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். ஓட்ரைன் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம அதான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஜேகே போட்டிருந்தாரு,
அப்புறம் எம்டி அண்ட் இப்போ ஏதோ ரீல்ஸ் வீடியோலயே ஆமா போட்டிருந்தாரு ஏ டு டி எப்போ அடிக்க போறான்னு. அவங்கள்ட்ட இன்னும் வச்சுக்கல போல இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்காதான் இருக்கும், எல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டாங்களா இருக்கும். இவங்க நம்மளை பத்தி ரொம்ப டீட்டெயிலிங்கா பேசுறவங்க மட்டும் ஆப்படிச்சிருக்காங்க போல இருக்கு. ஆதாரமா சும்மா விளையாட்டுத்தனமா பேசுறவங்களாம் கண்டுக்கல போல இருக்கு. அது பண்ணதான் செய்யறாங்க, அது நடந்துட்டு தான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நாங்க ஒரு கேமிங் சேனல் வச்சிருந்தா அதுக்கே அந்த கேம் தான் விளையாடுவோம். அதுக்கே விழுவாங்க. அதுலயும் வரதே ஒரு 10 வியூ தான் வரும், அதுக்கே ஒரு 15 கமெண்ட் ஹெட் கமெண்ட் வரும். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அதான் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எதாவது சொல்றல, இந்த மாதிரி நம்ம மத்தவங்களை ஏமாத்தி இருக்கிறவங்கள தான் ஏமாறுறதுக்கு ஒரு கும்பல் அப்படி கூட்டமா கும்மியும். அதாவது ஒண்ணுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு நார்மலா வீடியோ போடுறவனை திட்ட வேண்டியது, இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவனுங்க தான் பாராட்ட வேண்டியது, தட்டி கொடுக்க வேண்டியது எல்லாம். அதான் சொல்றல, ஏமாளிங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் திரும்பியும் அவரு ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி அவரும் போடுவாரு. இல்ல எனக்கு அதான் புரியல. இல்ல சோசியல் மீடியாலே ஒரு இப்படி ஏமாத்துறாருன்னா, இப்போ ரியல் லைஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்காருன்னு எனக்கு புரியல. என்ன பண்றாரு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.